ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு சானிடைசர் சொல்லக்கூடிய அந்த கிருமி நாசினி ரொம்ப அத்தியாவசிய பொருளாக மாறிட்டு இருக்குது. அதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்குது. சில சமயங்களில் அது கிடைக்காம கூட போயிடுது. இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக சானிடைசர் சொல்லக்கூடிய அந்த கிருமி நாசினி ரொம்ப குறைவான விலையில் எப்படி தயாரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே போதும், ஏதாவது ஒரு தொற்று கிருமி நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பயம் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இந்த சானிடைசரை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த தொற்று கிருமிகள் முழுமையாக அழிக்கப்பட்டு உங்களுடைய கைகளும் சுத்தமாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இந்த சானிடைசர் எப்படி தயாரிக்கிறன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சுத்தமான கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கங்க, இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் நான் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கற்றாழை ஜெல், அதாவது ஒரு மீடியம் சைஸ் 2 துண்டு கற்றாழை எடுத்துக்கங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு அந்த சாறை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் அளவுகளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கற்றாழை ஜெல் இது கூட சேர்க்குறேன். எந்த பிராண்ட் கற்றாழை ஜெல்லாக இருந்தாலும் பயன்படுத்திக்கங்க. கற்றாழை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கைக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இதில் மிக மிக முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம், ரப்பிங் ஆல்கஹால். ரப்பிங் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரண சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்லேயே கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிக்கு கம்பெனி வித்தியாசப்படும், 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எந்த விதமான கெமிக்கல் ஷாப்பில் அந்த மாதிரிலாம் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. சாதாரண மருந்து கடைகள், அதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னே எழுதியிருக்கும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். அதாவது நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய அந்த ரப்பிங் ஆல்கஹால் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஆல்கஹால் பயன்படுத்தும் போது அதற்குண்டான ஒரு ஸ்மெல் ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்காது. அதனால இயற்கையான ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அது நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ரோஸ் வாட்டர் இந்த அளவுகளில் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செருகு சேர்த்து கலந்துக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மினரல் வாட்டர், வீட்டில் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை பித்தளை பாத்திரம் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நேரம் ஊற்றி வச்சுருங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அந்த தண்ணி அதில் வச்சுட்டு அந்த தண்ணீரை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த தண்ணீர் மட்டும் சேர்க்கும் போது உங்களுக்கு நறுமணம் கிடைக்காது. அது கூட வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ ஆயில் இல்லைனா பெப்பர்மெண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் 1 சொட்டு 2 சொட்டு சேர்த்துங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம கைக்கு எந்த விதமான அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் ஏற்படுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியதான். 10 ரூபா 15 ரூபா அவ்வளோதான் வரும். இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது காலி ஷாம்பு பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை அதில் ஊற்றிடலாம், மூடிடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்த முடியும். ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மறுபடியும் செய்துக்கலாம். இப்போ இதனுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு குறைவாக தான் வரும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா மிச்ச பொருட்கள் அப்படியே தான் இருக்குது. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்கன்னா நிச்சயமாக 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இதை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய கைகள் சுற்றியும் அப்படியே தடவி விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். முடிந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வெளியில் போகிறத தவிர்த்துடுங்க. அது உங்களை மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வைக்கும். அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சானிடைசரை அடிக்கடி பயன்படுத்துங்க. அதுவும் குறிப்பாக நம்ம தினமுமே வாங்கக்கூடிய பால் பேக்கெட், நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையுமே நம்ம தொடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கண்டிப்பாக சானிடைசர் பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய மூக்கையோ வாயோ அந்த மாதிரி தொற்றுக்காதீங்க. தினமுமே தூங்கி எந்திரிக்கும் போது வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எந்திரிங்க. அது உங்களுடைய நாள் பூராவும் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவேராக வச்சுக்கும், அதாவது கவனமாக பார்த்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.